ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களிடம் கூட இருக்கிறேன் என்றார். ஆமாம், கடைசியாக சொல்லிட்டு போன கட்டளை இது. அவர் கிறிஸ்மஸ் கொண்டாட சொல்லிட்டு போல, குட் ஃப்ரைடே கொண்டாடுன்னு சொல்லிட்டு போல, ஈஸ்டர் கொண்டாடுன்னு சொல்லிட்டு போல. ஆனால் உலகத்தின் வழக்கு என்ன தெரியுமா? சொன்னதை செய்ய மாட்டாங்க, சொல்லாத செய்வாங்க. அதுதான் நம்ம அப்படி பழகிட்டோம். நம்ம எல்லாருமே என்ன சொன்னாலும் அதை விட்டுட்டோம். வேறெல்லாம் செய்துன்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறோம், பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆகினால நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யும். மரியாதை என்ன பண்ணுறாரு? கல்யாணத்துக்கு வந்தாங்க, திராட்சரசு குறைப்பட்டு போச்சு. அந்தம்மா யோவான் 2ஆம் அதிகாரம் அது ஒன்றுமே சொல்லாங்க. அவர் என்ன சொல்கிறார் அதை செய்கிட்டார். அதுதான் நமக்கு நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம். ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்யணும், வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்யும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார். இப்போது இப்போ நான் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிற ஹேண்ட்பில்லை தயவுசெய்து எல்லாரும் கவனிங்க. எஃப்சி வாசிக்கும். பிரைஸ் லார்ட். முதல் நூற்றாண்டில் இரத்த சாட்சிகள். பேதுரு எருசலேம் சுற்றுப்பகுதியில் ஊழியம் செய்தார். சபை ஸ்தாபகர், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இவர் ஒரு பிஷப், தன்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று கேட்டுக்கொண்டபடி சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். யாக்கோபு எருசலேமில் ஊழியம் செய்தார். இவர்தான் முதல் பிஷப். எருசலேமில் அவரது தலையை வெட்டினார், இரத்த சாட்சியாய் மரித்தார். யோவான் பத்துமு தீவிற்கு கடத்தப்பட்டார். பல வழிகளில் கொல்ல முயற்சித்தார். அவர் சாகவில்லை. கடைசியில் கொதிக்க வைத்த எண்ணெயில் போட்டனர். தீகாயம் ஒன்றுமில்லாமல் எழுந்து வந்தார். சாகா வரம் பெற்று பரத்துக்கு சென்றுள்ளார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது முறை வரும்பொழுது மரணத்தை ருசி பார்ப்பார். புதிய ஏற்பாட்டில் யோவான் முதல் நிருபம், 2வது நிருபம், 3வது நிருபம். யோவான் நிருபம் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியவராகும். அந்திரேயா தனிநபர்களை சந்தித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்த்தவர். 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்த சிறு பையனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்ததால் 5000 பேர் திருப்தியாக சாப்பிட்டனர். ஒரு ஞானியான கிரேக்கனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தவர். அந்திரேயாவை சிலுவையில் அறைந்தபோது சிலுவையில் தொங்கிக் கொண்டே பிரசங்கித்து உயிரை விட்டு இரத்த சாட்சியாய் மரித்தார். பிலிப்பு பார்பேரியன் பகுதியில் ஊழியம் செய்தவர். கல்லெறிந்து சிலுவையில் அறைந்தனர். உடன் தன் மகளையும் கொன்று அடக்கம் செய்தனர். தானும் தன் மகளும் இரத்த சாட்சியாய் மரித்தனர். தோமா இவருக்கு இந்தியா பகுதியிலும் ஊழியம் செய்ய சீட்டு வந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 52 முதல் 72 வரை இந்தியாவிலும் குறிப்பாய் கேரளா, தமிழ்நாட்டில், சென்னையில் ஊழியம் செய்தார். 29 பேரை உயிரோடு எழுப்பினார். 250 பேரிடம் இருந்த பிசாசுகளை துரத்தினார். 330 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். 250 குருடர்களை பார்வையடைய செய்தார். 120 முடவர்களை நடக்க செய்துள்ளார். 20 ஊமைகளை பேச வைத்துள்ளார். 290 பேர் மருத்துவர்களால் கைவிடப்பட்டுள்ளவர்களை
சுகப்படுத்தி உள்ளார். கேரளாவில் ஒரு பெரிய ஆலயம், சென்னையில் சாந்தோமில் ஒரு பெரிய ஆலயம் 5 சிலுவை கல்லால் செதுக்கி சிலுவையின் அடையாளத்தை காட்டியவர். பொறாமையினால் சென்னையில் உள்ள பிராமணர்கள் முதுகில் ஈட்டியால் குத்தி கொன்றனர். இதனால் நம் தமிழ்நாட்டிற்கு சாபம். ஒரு தேவ மனிதனை கொன்றதால் இந்தியாவுக்கு அந்த பிராமண குலத்திற்கு சாபம். அந்த பிராமண குலமே சபிக்கப்பட்டவர்கள் ஆகும். இந்த பிராமணர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள். அவரை வேண்டாம் என்று தள்ளினால் நிச்சயமாக அந்த பிராமணர்கள் நரகத்தை தான் நிரப்புவார்கள். பர்தலேமியும் இவர் இந்தியாவிலும் ஊழியம் செய்துள்ளார், அமெரிக்கா பகுதியிலும் ஊழியம் செய்துள்ளார். மத்திய சுவிசேஷத்தை அவருடைய தாய்மொழியில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். இவர் நன்றாய் அடிக்கப்பட்டு அவரது தோல் உரிக்கப்பட்ட பிறகு சிலுவையில் அறைந்துள்ளனர். அநேக சித்திரவதை உட்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்துள்ளார். மத்தேயு சுவிசேஷத்தை எபிரேய மொழியில் மொழிபெயர்த்தவர்கள் எத்தியோப்பியா, எகிப்து பகுதியில் ஊழியம் செய்தார். எகிப்து ராஜாவால் குடல் சரிய ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டார். யாக்கோபு அல்பேயின் குமாரன். இவர் சுவிசேஷம் அறிவித்ததால் உயரமான கோபுரத்தில் ஏற்றி தள்ளிவிட்டனர். ஆனால் அவர் சாகவில்லை. இதனால் அவரை தடியினால் அடித்து கொன்றனர். சீமோன் இவர் மௌரிட்டானியா, ஆப்பிரிக்கா பகுதியில் ஊழியம் செய்தார். இவரை சிலுவையில் அறைந்து கொன்றனர். இவரும் இரத்த சாட்சியாய் மரித்தார். யூதா இவரும் இரத்த சாட்சியாய் மரித்தார். இவர் எந்த பகுதியில் ஊழியம் செய்தார் என்று சொல்லப்படவில்லை. மத்தியா யூதாசுக்கு பதில் சீஷனானவர். இவர் எந்த பகுதியில் ஊழியம் செய்தார் என்று சொல்லப்படவில்லை. இவர் கல்லெறிந்து தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். இவர் மார்க்கு சுவிசேஷம் எழுதியவர். அலெக்சாந்திராவின் முதல் பிஷப் ஆவார். எகிப்திலும் சுவிசேஷம் அறிவித்தார். இவரை எரித்து கொன்று அடக்கம் பண்ணினர். லூக்கா இவர் ஒரு மருத்துவர். இவர் அந்தியோகியா நாட்டை சேர்ந்தவர். தூய பவுலுடன் ஊழியம் செய்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி வரிசைப்படுத்தி வரலாற்று குறிப்புகள், வம்ச வரலாறு எழுதியவர். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்றும் அனுதினமும் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என சிலுவையை பின்பற்றுதல் பற்றி லூக்கா எழுதியுள்ளார். முடிவாக நாம் அனைவரும் சுவிசேஷம் அறிவித்து அநேகரை சீஷனாக்கி அவர் மந்தையில் சேர்ப்போம். நாம் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ. இப்போ இந்த இரத்த சாட்சிகள் எப்படி மரித்தார்கள் இதெல்லாம் நீங்கள் உங்கள் கையிலே கொடுத்துட்டேன். நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக நான் அதிக பிரயாசம் எடுத்தேன். அன்பானவர்களே, இப்போ முடிவு உரையாக உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று ஆண்டவர் நம்மை கேள்வி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தான்ட்டு நம்மக்கிட்ட ஆண்டவர் கேட்கக்கூடாது. அப்போ நாம் என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளின் வயிற்றில் பிறந்தார். எருசலேமில் வளர்ந்தார். அப்புறம் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். கண் தெரியாதவனுக்கு கண்ணை கொடுத்தார். காது கேட்காதவனுக்கு காது கேட்கும்படி செய்தார். ஊமையர்களை பேச வைத்தார். முடவர்களை நடக்க செய்தார். செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார். அநேக பிசாசுகளை துரத்தினார். குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். அப்புறம் ஆனாலும் அந்த நாட்டில் இருந்த மக்களுக்காக, இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்காக, இனிமேல் பிறக்க போவர்களுக்காக ஒரே தரமாக அவர் பலியாக மரித்தார். அப்புறம் அவர் சொன்னார், நான் மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார். அதே போல் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அடுத்தது மீண்டும் நான் வருவேன் என்றார்.
இப்போது அவர் வர வேண்டிய காலம் நெருங்கி விட்டது. அதுக்கு முன்னதாக சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். எப்படியாவது அறிவிக்க வேண்டும். சிம்பிளாக அறிவிக்கலாம். ஏசாமி நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதுக்காக தியாகிகளெல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. முதல் இன்முகத்தோடு மற்றவர்களிடம் அன்பாய் பழக வேண்டும். அப்புறம் அவங்களை சிநேகிதராக்க வேண்டும். அவங்கக்கிட்ட சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய இனத்தவர்கள், நம்முடைய பிளட் ரிலேஷன்ஸ், அவங்ககிட்ட நம்ம தைரியமாக பேசலாம். அவங்களுடைய குறைவில் நாம் அவங்களுக்கு உதவி செய்துட்டு, ஒருவேளை அவங்க வேற்று மதத்தினராக இருந்தாலும் வேறு கடவுள்களை வணங்குவர்களாக இருந்தாலும் அவங்களை நீ முதல் சிநேகிதராகணும். சிநேகிதராக்கி அவங்களுக்கு உதவி செய்து எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷம் அறிவிச்சது. அப்படி அறிவித்து விட்டு அவங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, பட் உன் பார்ட்டுக்கு உன் ரிலேஷன்ஸுக்கு நீ என்ன பண்ண, கண்டிப்பாக சுவிசேஷம் அறிவிச்சு. அப்புறம் உன்னுடைய நண்பர்களுக்கு ஹூ எவர் இட் மேபி, அவங்க அதர் கேஸ்டாக இருக்கலாம், அதை எப்படி யாராவது இருக்கலாம், அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நண்பன் என்ற முறையிலேயே அவருக்கு என்ன பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை. அடுத்தது, சுவிசேஷ அறிவிக்கலைன்னா உனக்கு ஐயோ. சுவிசேஷ அறிவிக்கலைன்னா உனக்கு ஐயோ. கட்டாயம் உங்கள் லைஃப்பில் ஒரு ஆத்மாவுக்காவது சுவிசேஷம் சொல்லணும். ஈச் ஒன் catch one, each one catch two, each one catch three, each one catch 3, 4, each one catch 5. இப்படி உன்னுடைய நாட்கள் உனக்கு உயிர் போகிறதுக்கு முன்னால் தயவு செய்து சொல்கிறேன், ஒரு ஆத்மாவையாவது கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த வேண்டும். இந்த 14 இரத்த சாட்சி இன்னும் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ண முடியல. 14 இரத்த சாட்சிகள் எப்படி மதித்தாங்கன்றதுலாம் அவங்களுக்கு தெரியும். ஆகையினால உன்னுடைய ஜீவித்தில் இயேசு சாமிக்காக ஒருத்தருக்காவது என்ன பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். உன்னை சந்திக்க வருகிறவர்களுக்கு நீ இயேசு சாமி சொல்லணும். சொல்லலைன்னா உனக்கு ஐயோ. நீங்கள் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்கிறதுனால நீங்கள் ஈச் ஒன் கேட்ச் ஒன் கொண்டாந்துட்டிங்கன்னா சபைக்கு, இப்போ ஒரு 20 பேர் வரைக்கும் வச்சுக்கணும். நீங்கள் 20 பேர் கொண்டாந்து 40 பேர் ஆகிடுச்சு. அந்த 40 பேர் ஒவ்வொருத்தர் கொண்டாந்தா 80 பேர் ஆகிடுச்சு. இப்படி அந்திரேயனுடைய ஒழியை ஒவ்வொருத்தராக கொண்டாந்து ஆண்டவர்கிட்ட சேர்த்தான். அல்லேலூயா. ஒவ்வொருத்தராக கொண்டாந்து அந்திரேயனுடைய ஒழி இருக்குது. அதுபோல் நீங்களும் கூட நம்மேல் வைத்த கடமைக்கு ஒவ்வொருத்தராக கூட்டணும். எப்படியாவது நம்முடைய ப்ராக்ரஸ் ஆண்டவர்கிட்ட வெறுங்கையாய் போகக்கூடாது. சில அறிக்கட்டளோடு போக வேண்டும். அடுத்தது, சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சியாக இருக்க வேணும். சாட்சி இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. ஒரு சில ஊழியக்காரங்களுக்கு நல்லா தெரியும், பாஸ்டர்னு பெரிய லேபிள்லாம் வச்சுக்கிறாங்க, போர்டெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் சாட்சி இல்லை. சாட்சி இல்லாத ஊழியம் செய்கிறது வேஸ்ட்டு. முதலாவது சாட்சி என்னன்னா குடும்பத்தை நல்லா நடத்தணும், மனைவி பிள்ளைகளை நேசிக்கணும், மனைவி பிள்ளைகளோட தான் ஊழியம் செய்யணும், மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு ஊழியம் செய்யக்கூடாது. ஆகவே இன்றைக்கி ஐயா கூட ஒரு சாட்சி சொன்னார். தன்னுடைய வருமானத்தில் கொஞ்சத்தில் அவர் உண்மையாக இருந்தார். அநேகத்துக்கு அவர் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்படி போல் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் யாராக இருக்கட்டும், இவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், சுவிசேஷகராக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், ரெவரண்டாக இருக்கட்டும், பிஷப்பாக இருக்கட்டும், மாட்ரேட்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆனால் அவங்க சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாட்சியாக இருக்கும்போது ஊழியம் செய்தால் அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அடுத்தது தியாகம். ஊழியத்துக்கு வந்துட்டால் என்ன பண்ணணும், தன்னை தியாகம் செய்யணும்.
தன் வரவுகளை பொறுத்து என்ன பண்ணோம், கவலைப்படக்கூடாது. இழப்பு வந்தால் தான் தியாகம் பண்ணி தான் ஊழியம் செய்யணுமே தவிர, இப்போ அநேகர் வரவு நம்பி தான் ஊழியத்துக்கு வராங்க. அநேகர் என்ன சொல்ல முடியும், வரவில்லை நாங்கள் போக மாட்டாங்க. அவங்க ஒருத்தருக்கு வந்து ஜாப் பண்ணிட்டா கூட பின்னால் நான் போயிட்டு வரேன்னுவாங்க. என்னத்துக்கு? காணிக்க வாங்க, அது போகக்கூடாது. ஆனால் தியாகத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். என் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தார். வந்துட்டு ஆண்டவர் என்னை அனுப்பிச்சாருங்க ஐயா, ஆவியானவர் என்னை அனுப்பிச்சாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு, வாங்க ஐயா உட்காருங்க ஐயான்ட்டு தண்ணி கொடுத்துட்டு, அப்புறம் ஐயா நான் உங்களுக்காக ஜாப் பண்ணுவேன். சரி பண்ணுங்க அப்படின்னு பண்ணிட்டார். அப்புறம் போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் ஐயா நான் போயிட்டு வரேன் ஐயா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. அவர் எதை நோக்கி வந்துருக்காரு, காணிக்கை கொடுப்பாருன்னு வந்தார். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஐயா நீங்கள் வந்தீங்க ஜாப் பண்ணி போயிட்டு வாங்கன்னு போயிட்டு வாங்க நம்ம. அப்புறம் காணிக்கை கொடுக்கணும் ஐயா என்னை ஆவியானவர் அனுப்பிச்சாருங்க. எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஆவியானவர் சிங்கிள் வேலையை செய்கிறதில்லை. நல்லா கவனிச்சிங்க, ஆவியானவருக்கு சிங்கிள் வே கிடையாது, டபுள் வே. உன்னை போனால் அவருக்கு சொல்லி அவர் ஒருத்தர் வருவாருன்னு அவருக்கு முன்னாடி சொல்லுவார். அப்புறம் ஒருத்தர் கொடுன்னா முன்னாடியே சொல்லி அவன் வந்து அவன் கொடுத்தாருக்குன்னு சொல்லுவார். அதுதான் ஆவியானவரோட வேலை. பவுலப்போஸ்தலர் 2 கண்ணும் தெரியல, பிலிப்பு அமிச்சாரா இல்லையா, போ அவன் ஜெபம் பண்ணிட்டு வாங்கினார். அப்படி ஆவியானவர் 2 வழியில் வேலை செய்கிறவர். அப்புறம் நான் சொல்லிட்டேன், ஐயா உனக்கு போய் கேளுங்கன்னு சொன்னவர் எனக்கு கொடுன்னு சொல்லலை ஆண்டவர், அது ஆவியானவர் எனக்கு சொல்லலை, தயவுசெய்து நீங்கள் போயிட்டு வாங்க, ஆனால் இது காணிக்கைக்காக நீங்கள் வந்து யாரோடக்கும் ஜெபம் பண்ண போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காணிக்கை நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவருக்கு. அல்லேலூயா. ஆகினாலே நம்ம தியாகத்தோடு கூட ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஊழியத்துக்கு என்ன வேணும்? தியாகம் வேண்டும், இழப்பு வேணும். இப்போ ஐயாவெல்லாம் ஒரு மாதத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே இழந்துட்டு வர்றாரு. 1 லட்சம் சம்பளத்தை விட்டுட்டு ஊழியம் செய்துன்னு வர்றாரு. இப்படி அநேகர் நம்ம மாவட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ தியாகம் இருக்க வேண்டும். அடுத்தது அந்த தியாகத்தில் சில நேரத்தில் அது எப்படி சொல்கிறதுன்னு புரியல. ஒரிசாவில் ஒரு குஷ்டரோக ஆஸ்பத்திரி ஒரு ஃபாரினர் வந்து ஸ்டெயின்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தி நன்மை செய்து கொண்டு இருந்தார். அந்த நன்மை செய்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜீப்போடு கொளுத்தி போட்டாங்க, சாவச்சிட்டாங்க. அந்த ஸ்டெயின்ஸையும் அவருடைய 2 ஆண்கள் பிள்ளையும் சேர்த்து பண்ணிட்டாங்க, கொண்டே போட்டாங்க. அதை தண்டிக்கிறதுக்கு எத்தனையோ வகை இருக்குது, அரசாங்கம் கண்டுகளை போச்சு. இங்கே நம்ம தேசத்தில் நடந்த ஒரிசாவில் நடந்த காரியத்தை சொல்லுங்கள். அவங்க பாருங்க, உயிரையே தியாகம் பண்ணிட்டாங்க, உயிரையே தியாகம் பண்ணிட்டாங்க. அப்போது ஒரு ஊழியக்காரனாக வரவங்க என்ன பண்ணணும், தியாகத்துக்கு ரெடியாக இருக்கணும். தியாகத்துக்கு என்ன வந்தாலும் சரி, அடிக்கிற அடி, ஒதிக்கிற ஓதி, குத்தரையா குத்து, சாவடிக்கிற சாவடு. இப்போ வாஸ்தவம் இத்தனை பேர் எப்படி சாவடிச்சாங்கன்ட்டு இல்லையா, அவங்க தான் பொறுத்து செய்கிறாங்க. ரொம்ப ஆக்வர்டாக பண்ணியிருக்கிறாங்க, அநேக காரியங்களை பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வாஸ்தவம், அதனால தான் உங்கள் கையிலே கொடுத்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி. ஆகவே அன்பானவர்களே, ஊழியத்தில் முதலாவது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அது எல்லாரும் அறிவிக்கணும். யார் ஐயா தான் அறிவிக்கணும், இங்கே நிற்கிறது தான் அறிவிக்கணும். எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. நீ வெறுங்கையை ஆண்டவரை சந்திக்கக்கூடாது. உன் சிநேகிதரை வசப்படுத்த வேண்டும், உன் உறவினரை வசப்படுத்த வேண்டும், அப்புறம் உனக்கு தெரிஞ்சு உன்னோட பழகவர்களை வசப்படுத்த வேண்டும். அந்த காலத்துலலாம் பக்சிங் ஃபெல்லோஷிப் இருக்கிறவங்க ஆட்டோவில் போனால் ஆட்டோக்காரர் சுவிசேஷம் சொல்லுவாங்க. அவங்க போய் இடத்தோடு சொல்லிடுவாங்க, ஒரு ஆளை விட மாட்டாங்க. பாக்கி பக்சிங் ஃபெல்லோஷிப் இருக்கிறவங்க அம்டன் கடைக்கு போனால் அம்டன் சுவிசேஷம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாரமான விசுவாசி அந்த காலத்தில் தான். இந்த காலத்துலலாம் சோத்த மாடங்களாக போயிட்டாங்க. எங்கே சோறு கிடைக்கும் சாப்பிட்டு போகலான்னு. அந்த காலத்து பக்த சிங் ஃபெல்லோஷிப்பில் உயிரை கொடுப்பாங்க ஊழியத்துக்காக. நான் குறைய சொல்ல,
அப்படி ஒரு ஆளை ஊழியத்துக்கு செய்தாங்க. ஆகவே தியாகம் இருக்க வேணும். இப்போ கடைசியாக உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? அதுதான் நம்முடைய பிரயாசம் என்ன? எந்த வழியிலாவது ஊழியங்களை தாங்க வேண்டும். எந்த வழியிலாவது ஊழியங்களை தாங்க வேண்டும். ஊழியம் செய், போ அல்லது அனுப்பு, போ அல்லது அனுப்பு. அப்படி இல்லை. ஒருவேளை திடீர்னு நம்ம மண்டையை போட்டோம்னா சாமி வந்து கேட்குறது, உனக்காக நான் எனக்காக நீ என்ன செய்தப்பான்னு கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? ஆகவே யார் யார் உண்மையாய் உத்தமமாய் தியாகமாய் ஊழியம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிவார்டு ஆண்டவர் வச்சுருக்கிறார். பல ரிவார்டு வச்சுருக்கிறார். ஊழியத்தின் மூலம் உபத்திரப்பட்டவர்கள், ஊழியத்தின் மூலம் எழுந்தவர்கள், அவருக்கெல்லாம் ரிவார்டு ஆண்டவர் வச்சுருப்பார். உனக்கு எனக்கு கூட ரிவார்டு வச்சுருப்பார். ஆகவே இப்போ ஒவ்வொருத்தர் எப்படி செத்தாங்கன்றத விளைக்கணும் தான் நேரம் இல்லை, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கையிலே கொடுத்துட்டாங்க. இன்னும் பலவிதமான மிஷினரிகள் செத்தாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் இந்தியாவில் வந்து செத்தாங்க. இந்தியா மடார்காடு மாவட்டத்தில் செத்தாங்க. இந்த சென்ட்ரல் சர்ச் இருக்குது, அது சுடுகாடு தான் இப்போ இருக்கிறது சென்ட்ரல் சர்ச்சு. அது வெறும் அநேக மிஷினரிகள் அவங்க கலர் அது உள்ளே இருக்குது. ஏன் அவங்க நாட்டை விட்டுட்டு குழுக்குள்ள இருக்கிற நாட்டை விட்டு இங்கே உஷ்ணமான இடத்துல வந்து ஏன் செத்தாங்க? அவங்க ஆத்ம ஆதாயம் பண்ண வேண்டும். ஐடஸ்கில் வந்து ஏன் ஹாஸ்பிட்டல் வச்சாங்க? அது யோசிப்பாங்க. அது சுவிசேஷம் அதுக்கு தான் ஃபஸ்ட். அது ரெண்டாவது தான் மெடிசன். ஃபஸ்ட்டு மெடிசன் இல்லை, ஃபஸ்ட்டு சுவிசேஷம், ரெண்டாவது தான் மெடிசன். இப்போ அது தலைக்கு தான் மாறிடுச்சு சிஎம்சி. ஏன்னா அது அட்மினிஸ்ட்ரேஷன் போயிடுச்சு. ஸோ அந்த சிஎம்சி உருவாக்கப்பட்ட நோக்கம் சுவிசேஷம் அறிவிக்க. அது ஒரு கருவியாக வச்சாங்க மெடிசனை. இன்றைக்கி மெடிசன் தான் மெயினாக போயிடுச்சு. அது அப்போ ஆனாலும் அநேகர் அந்த சிஎம்சியில் ஒர்க் பண்ணுறவோ எப்படியாவது பேஷண்ட்டுக்கு ஏசாமி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஏசாமி பற்றி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. சொல்லணும். மருந்து மட்டும் கொடுத்தா பார்த்தாது, சுவிசேஷமும் சொல்லணும். அவங்களுக்காக போய் பர்சனலாக ஜெபம் பண்ணணும். பர்சனலாக ஜெபம் பண்ணணும். நர்ஸாக இருந்தால் நர்ஸாக மட்டும் இருந்தால் பத்தாது. நான் எங்கள் மருமகளுக்கு சொல்கிறது அதுதான். நர்ஸாக இருந்தால் நர்ஸ் வேலையும் செய்யக்கூடவே என்ன பண்ணு, கைண்டாக அவங்ககிட்ட பேசி அன்பாக பேசி என்ன பண்ணு, சுவிசேஷத்தை ஏசாமி நம்ம சுகம் கொடுப்பார். ஏசாமி நம்ம சுகம் கொடுப்பார். அப்படி ஏசு சாமி நம்ம அறிவிக்கணும். அதுதான் சுவிசேஷம். அறிவிக்காத நீ நூற்றாண்டு கிறிஸ்தவன், அந்த கிறிஸ்தவன், இந்த கிறிஸ்தவன், இந்த சபை சேர்ந்தவன், அந்த சபை வேஸ்ட். அதெல்லாம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய வாழ்நாட்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு சுவிசேஷம். பொல்லாதனா இருப்பாங்க, குடிக்காரனாக இருப்பாங்க, விபச்சாரியாக இருப்பாங்க, அறுவக்கப்பட்ட தமிழர், அவங்களுக்கு என்ன பண்ணா கைண்டாக பேசி அன்பாக பேசி இயேசு சாமி சொல்ல வேண்டும். சொல்லும்போது அவங்க கர்த்தருக்கு சித்தமானால் அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அவங்க மணந்து போவாங்க, குணப்படுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுவாங்க. அவங்க கணக்கு உன் கணக்கில் வந்துடும், உன் கணக்கில் வந்துடும். ஆகினால நம்ம பேருக்கு கிறிஸ்தவனாக இருந்தால் போதாது, ப்ராக்டிக்கல் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பெயர் கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, பெருமை கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, ப்ராக்டிக்கல் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னார் கடைசியாக? மறுபடியும் வாசிக்காங்க. மத்திய 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஆகினால இப்போ ஊழியம் என்னன்னா சீஷனாக்க வேண்டும். விதைச்சிட்டா மட்டும் போதாது, நம்ம என்ன பண்ண அவங்கள
சீஷராக்க வேண்டும். அந்த சீஷர் இப்போ நம்ம பட்சபத்தியும் அத்தனை பேரையும் எப்படி செத்தாங்கன்னு அப்படி சாகக்கூடிய அளவுக்கு தியாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பேருக்கு கிறிஸ்தவனாக இருந்ததுன்னா பிரயோஜனமே இல்லை. நீ என்ன பண்ண, உண்மை கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், பேர் கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, பெருமை கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, ப்ராக்டிக்கல் கிறிஸ்தவனாக இருக்கணும். ஏசாமின்னு சொன்ன இந்த சட்டில் சொன்னேன், இந்த கட்டளை சொன்னேன், சீஷராக்குன்னு. அவனை எப்படியாவது சீஷராக்கி நீ முதல்ல சுவிசேஷம் சொல்லணும், அப்புறம் மனம் திரும்பணும், குணப்படணும், ரட்சிக்கப்படணும், ஆலயத்துக்கு வரணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்புறம் சீஷன் ஆக்கினா தான் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நீ சீஷன் ஆக்கிட்டா என்ன பண்ணுவாங்க, அவங்க உயிரை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. போய் எப்படியாவது ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணணும்னு பண்ணுவாங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறது. அதை மட்டும் செய்தால் போதும். இல்லையா? சீஷராக்குவோம். இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவில் நாம் சீடராகுவோம் அந்த பாட்டு பாடும்போது நம்ம எழுந்து நிற்கலாம், எல்லோரும் எழுந்திருக்கலாம். சிவன் கிருதில் 282வது பாட்டு, 582. அந்த நேரத்தில் ஆண்டவர் பொருளால் கண்ணம் பண்ணலாம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடைப்போம். இயேசு கிறிஸ்து சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடைப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றை முன்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடைப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, நம் வேகமாய் செயல்படுவோம். பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அடைத்திடுவோம். பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அடைத்திடுவோம். அவர் உற்சாகமாய் அதிசீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவை இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதியை அகற்றிடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதியை அகற்றிடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார்வொழுதும் இயேசு நாமத்தை எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், இனி சத்தில் முன்னடைப்போம். ஆவியாத்துமாவே அவர் பணிக்கே இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவியாத்துமாவே அவர் பணிக்கே இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளில் மகிழ்ந்திருப்போம். நம்
இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதமான ஊழியத்தை செய்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் அற்புதமாக நாம மாலை வேளையில